ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் ஜிக்கி பேசுகிறேன். எல்லாம் நல்லபடியாக இன்றைய பொழுதை கழிச்சிட்டு எல்லா பிள்ளைகளுக்கெல்லாம் லீவுன்னு சில பேர் ஸ்கூல்கள் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, சில ஸ்கூலும் ஸ்டார்ட் ஆகலன்னு நினைக்கிறேன். எல்லாம் போயிட்டு வந்திருப்பாங்க. இருக்கிற பிரச்சனை எல்லாம் பத்தாதுன்னு இப்போ இஸ்ரேல் ஈரான் வார் வேறு வந்திருக்கு. கேள்விப்பட்டிங்களா? எல்லாம் பிள்ளைகளுக்கெல்லாம் வெளியில் போகிறாங்க தெரிஞ்சிருக்கோம், வெளியே போகிற பெண்களுக்கும் தெரிஞ்சிருக்கோம். வேலைக்கு போகிற பெண்களுக்கும் இருக்கிறத பத்தாது. ஏற்கனவே விலைவாசி வெங்காயம் 70, தக்காளி 80, பூண்டு 400, இப்படி எல்லா விலைகள்லாம் ஏறிக்கிட்டே போகுது. கணக்கு வழக்கே கிடையாது. அந்த லெவலுக்கு ஒன்றுமே வாங்கி வாழமே நடத்த முடியாது போல். இதில் என்ன எப்படி வாழ்கிறதுன்னு தெரியாத நேரத்தில் இப்போ இது வேறு இஸ்ரேலில் ஈரான் வார் நடந்துகிட்ருக்கு. அதை பற்றி கேள்விப்பட்டிங்களா? அது என்ன எங்கே போய் நிற்கும்னு தெரில. ஈரானுக்கு இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்கா போகிறாங்க. அப்போது ஈரானுக்கு ஆதரவாக ரஷ்யா வருவாங்க. இப்படி ஒன் பை ஒன்னாக இது 3ஆம் உலகப் போரில் நிற்கும்ன்ற மாதிரி பேசிக்கிறாங்க எல்லோரும் யூடியூப்பில். இது எங்கே போய் முடியுமோ, என்னென்ன விலைவாசிகள் ஏறுமோ, இதெல்லாம் தாண்டி நான் இன்றைக்கி கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். காலையில் மயிலாப்பூர் பாபா கோயில் அண்டு வடபழனி கோயில் முருகனுக்கு, விநாயகர் முருகர் எல்லோரும் இன்றைக்கி காலையில் போய் பார்த்துட்டு வந்தேன். எனக்கு உடம்பு சரியில்லாதப்போ வேண்டிக்கிட்டேன். அதுக்காக இன்றைக்கி காலையிலே 9 மணிக்குள்ளே எல்லா மலையை முடிச்சுட்டு வந்துட்டேன். நான் அங்கே போய் உண்மையிலே நான் வேண்டினதில்லை, அந்த கடவுளுக்கு தெரியும். அங்கே இருக்கும் மக்களை கஷ்டப்படுத்தாமல் பார்த்து கொள்ளுங்கள் கடவுளே. அவங்களுக்கு அதிக கஷ்டங்கள் எல்லாம் பாவம் அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம். நான் எல்லாம் வாரம் நடத்தும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிக்கிறாங்க, மக்கள்லாம் சேஃப்டியாக போயிருங்க, மக்களுக்கு எங்களுக்கும் போர் இல்லை. அந்த ஈரான் சொல்கிறாங்க இந்த மாதிரி இஸ்ரேல்கிட்ட, அங்கே இருக்கும் மக்கள்லாம் போய் எங்கேயாவது எது பண்ணி இருந்துக்குங்க, அந்த எங்களோட நோக்கம் வேறு, உங்களை அழிக்கணுங்கிறது இல்லைங்கிற மாதிரி தான் சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. என்ன இருந்தாலும் என்னென்ன பிரச்சனைகளை கொண்டு வந்து அது விடுன்னு தெரில. பெட்ரோல் இதெல்லாம் இருக்குது. நம்ம மீண்டும் இதை பற்றி பேசுவோம். ஒன்றுமே இல்லையேன்னு பார்த்தா வயநாடு பிரச்சனை முடிஞ்சு கொஞ்ச நாள் ஆகல, அதுக்குள்ளே இப்போ இந்த வார பிரச்சனை வந்துருச்சு. பார்க்கலாம் இது எங்கே வரைக்கும் போகுதுன்னு. அடுத்த வீடியோவில் உங்கள்கிட்ட பேசுகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.